அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பிலே தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் தமிழ் மொழியினுடைய இலக்கண வகை அது 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம் என்று அதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து உயிர் எழுத்துக்கள், அதனுடைய அளவு முறை, ஒழிக்கக்கூடிய அளவு முறை, மாத்திரை அப்படிங்கிறத சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்போ மாத்திரை அப்படின்னா என்ன அப்படிங்கிற இலக்கண பகுதியை நம்ம பார்க்கணும். இதெல்லாமே 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கணம். இதில் எழுத்துக்களுக்கான மாத்திரை கண்இமை, கை நொடி. கண் சாதாரணப்பட்டவர்களுடைய இமை, அந்த இமைக்கக்கூடிய கால அளவும், கை நொடிக்கக்கூடிய அந்த கை நொடி விரல்கள் நொடிக்கக்கூடிய கால அளவும் அவைதான் மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. இது குறில் எழுத்துக்கு 1 மாத்திரை அளவும், நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை அளவு அப்படிங்கிறதெல்லாம் சென்ற பதிவில் பதிவிட்டிருந்தோம். இப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18, உயிரெழுத்துக்கள் 12. அதை சென்ற பதிவில் பார்த்தோம். இதில் மெய் எழுத்துக்கள் 18. அது என்னென்ன? இக்கு, இஞ்சு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இ, இரு, இல்லு, இவ்வு, இள்ளு, இல்லு, இரு, இன்னு ஆகிய எழுத்துக்களை மெய்யெழுத்துக்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்போ வட்டம் போட்டிருக்கோமே, இதெல்லாம் என்ன அப்படின்னா இன எழுத்துக்கள். இவையெல்லாம் இச்சு, இஞ்சு, இத்து, இந்து, இப்பு, இம்மு இதெல்லாம் இணை எழுத்துக்கள். ஒன்றனுக்கு இணையாக இருக்கக்கூடிய எழுத்து என்று சொல்லுகிறார்கள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. அதற்கான ஒரு சிறப்பு வகைகளும் உண்டு. இந்த இக்கு எழுத்து என்று உயிரெழுத்துக்களோடு சேரும் பொழுது உயிர்மையாக பிறக்கிறது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க இருக்கிறோம். அதே போல் இந்த இச்சு, இஞ்சு, அதே போல் இத்து, இந்து, இம்மு இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு தனி சிறப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த இருன்னு எழுதும்போது சில பேர் இந்த இப்படி சுழிக்காம மேலே புள்ளி வைப்பாங்க. ஆனால் அந்த ரா போல வடிவத்தை கொடுத்து மேலே புள்ளி வைப்பது தான் வழக்கம் தமிழ் மொழியில் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். துணை எழுத்துக்கு மட்டும்தான் நம்ம கீழே இழுத்து விட மாட்டோம். இரு என்று புள்ளி வைக்கும் பொழுது இந்த கீழே நம்ம அந்த ரா வடிவில் கொடுக்க வேண்டும். அடுத்தது இந்த இல் இருக்கு பார்த்தீங்களா, இதை சிறப்பு ழகரம் என்று சொல்லுகிறோம். தமிழ் என்று எழுதினா அந்த இல் என்பது இதை சிறப்பு இல். இப்போ இதெல்லாம் தமிழ் மொழிக்கே உரித்தான தனி சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் 3 நிலையாக பாகுபடுத்துகிறார்கள், 3ஆக பிரிக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா கசட தபர, இக்கு, இஞ்சு, இத்து, இந்து, இப்பு, இரு. இதை வல்லின எழுத்து, வல்லினம். கசட தபர வல்லினம் அப்படின்னா ஞயன நமன மெல்லினம். மெல்லின எழுத்துக்கள் இஞ்ச, இன்னு, இந்து, இம்மு, இரு இது மெல்லின எழுத்து. இடையினம் இது இடையின எழுத்து. இடையின எழுத்து எரள வளல, எரள வளல இது இடையினம். இதை இடையின எழுத்து என்று இந்த மெய்யெழுத்துக்களை 3 நிலையாக பகுத்து வைத்திருக்கிறார்கள். இ, இர், இல், இவ், இல், இல் என்று வகைப்படுத்துகிற இந்த மெய் எழுத்துக்களுக்கெல்லாம் மாத்திரை அளவு எவ்வளோன்னா அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்களுக்கு அரை மாத்திரை என்று சொல்கிறார்கள். இந்த வல்லின எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது என்று சொன்னால் மார்பை இடமாக கொண்டு
கொண்டு பிறக்கின்றது. அதாவது மார்பு பகுதியை இடமாக கொண்டு பிறக்கிறது வல்லின எழுத்து. கசட ஜபர சொல்லி பார்த்தாலே தெரியும். மார்பு பகுதியிலிருந்து காற்றானது எழுந்து நம்முடைய ஓசையாக எழுகிறது. இந்த மெல்லினா மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றது. நம்ம சொல்லும் போதே தெரியும். மூக்கு நமன மூக்கிலிருந்து காற்றானது வருகிறது. அதே போல இந்த இடையின எழுத்து கழுத்தை, நம்ம கழுத்து பகுதியை மையமாக கொண்டு கழுத்து. இதெல்லாம் டிஎன்பிசி கொஸ்டின்ல இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறாங்க. வல்லின எழுத்து மார்பை இடமாக கொண்டும், மெல்லின எழுத்து மூக்கை இடமாக கொண்டும், இடையின எழுத்து கழுத்தை இடமாக கொண்டும் பிறக்கின்றது. வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6, 3 18. அந்த 18 தான் இந்த எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்படி இந்த 6 6ஆக பகுத்திருக்கிறார்கள். வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று தமிழ் மொழியிலே 3 நிலையாக பகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மெய்யெழுத்துக்களுக்கு எல்லாம் எத்தனை மாத்திரை என்று சொன்னால் அரை மாத்திரை அளவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் மெய்யெழுத்துக்களுக்கான மாத்திரை அளவுகளாக சொல்லுகிறார்கள். அடுத்து உயிர்மை. எப்படி உயிர்மை எழுத்துக்கள் வருகிறது, பிறக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். உயிர்மை, உயிரும் மெய்யும் சேர்ந்தா அதை உயிர்மை என்று சொல்லுகிறார்கள். உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேருவதை உயிர்மை என்று சொல்லலாம். உயிர்மை. உயிர்மை எழுத்த மொத்தம் 216ஆக பகுத்திருக்கிறார்கள். 216 எழுத்து உயிர்மை எழுத்துக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து இப்போ பார்த்தோம்ல அந்த 18 எழுத்துக்கள். இது ரெண்டும் இணைந்து வருகின்ற நிலையை உயிர்மை எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். இந்த உயிரை 2 நிலையாக பிரிக்கிறார்கள். உயிர் எழுத்துக்கள் 2 நிலையாக பகுக்கப்படுகிறது. அதை நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம். ஒன்று குறில், மற்றொன்று நெடில். இந்த குறில்ல 5 இருக்கிறது, நெடில்ல 7 இருக்கிறது. ஆ, இ, உ, ஏ இதெல்லாம் குறில் எழுத்துக்கள் என்றும், நெடில் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, அவ் இதெல்லாம் நெடில் எழுத்து. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் போன வகுப்புலேயே. அப்போ அந்த மாதிரியான எழுத்துக்கள் இதோடு இவை சேர்ந்து எப்படி ஒரு இக்கு பிளஸ் ஆ, கா இது மாதிரி இவையெல்லாம் சேர்ந்து ஒழிக்கக்கூடிய ஒழிப்பு தன்மைகளை நம்மளால் அறிய முடிகின்றது. அவையெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நிலையை பற்றி நம்ம போன வகுப்புகளிலேயே நம்ம சில இதை பார்த்துருக்குறோம். எப்படி இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து கலக்கின்ற நிலை அப்படிங்கிறத. இதில் 216 எழுத்து 5 × 18, 5 குறிலோடு சேர்ந்த இந்த மெய்யெழுத்து எத்தனை வருகிறது? 90. அதே போல் 7 × 18, 7 × 18 இந்த மெய்யெழுத்தோடு இந்த குறியில் இது நெடில் இவையோடு சேரும் பொழுது இந்த எழுத்து எத்தனையாக வருகிறது என்று சொன்னால் 126 எழுத்து. அப்போ 5 × 18 மெய்யும் இதோடு சேர்ந்து இவை கலக்கும் பொழுதும் இதில் 90 உயிர்மை எழுத்தும் இதில் 126 உயிர்மை எழுத்தும் இணைகிறது. இக்கு பிளஸ் கா ஆ நம்ம பார்த்துட்டோம். இக்கு பிளஸ் அந்த காங்கிறது எப்படி வருதுன்னா
இக்கு பிளஸ் ஆ கா. இந்த மாதிரி அதனோடு ஒன்றோடு ஒன்று கலக்கும் பொழுது உயிர்மை எழுத்தாக அவை மாறுகிறது. அதுபோல மாற்றம் கொண்டு 90 எழுத்துக்களும் இவை 126ம் 90ம் இணைந்து வரும் பொழுது எத்தனை எழுத்துக்கள் ஆகுது என்று சொன்னால் 9 10 11 1 மீதி 1 216 மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட உயிர்மை எழுத்துக்கள் அவையில ஒரு தனி எழுத்தாக கூறக்கூடியது ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்து என்பது தனிநிலை என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து. அந்த ஆயுத எழுத்தை முப்பார் புள்ளி இது தனிநிலை அப்படிலாம் சொல்லுவோம். இது அடுத்த வகுப்புல இன்னும் விரிவாக நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு ஆயுத எழுத்து மட்டும் தனியா எவ்வளவு மாத்திரைன்னா ஆயுதத்திற்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்திற்கு தனியான நிலையில் அரை மாத்திரை அளவு ஒழிக்கிறது. அப்ப இந்த இவற்றை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்க இந்த மெய் எழுத்துக்கள் வீரர்கள் தனிநிலை எழுத்து ஒன்று உள்ளது, அதுதான் இக்கு என்னும் ஆயுத எழுத்து என்று சொல்லுகிறார்கள். இப்ப நம்ம இதுல மாத்திரையில நம்ம தெளிவுபட வேண்டிய நிலை என்ன அப்படின்னாக்க மொத்தம் மாத்திரையினுடைய எண்ணிக்கையும் அளவு எத்தனை, அடுத்து அது போல குறுக்கம் இந்த சார்பு எழுத்துக்கள்ல ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம்லாம் வரும். இதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப மாத்திரை அப்படிங்கிறதுல இதெல்லாம் 6ஆம் வகுப்புல இருக்கு. இந்த மாத்திரை அளவுகள்ல குறி எழுத்துக்கு ஒரு மாத்திரை அ இ உ ஏ ஓ இந்த 5 குறி எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை அளவு. நெடில் எழுத்துக்கள் இதெல்லாம் போன வகுப்புல பார்த்ததுதான் 2 மாத்திரை ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதுக்கு எல்லாமே வந்து 2 மாத்திரை. மெய் எழுத்துக்கள் 18 எழுத்துக்கள் பார்த்தோம்ல, அந்த மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரை அளவு என்று சொல்றோம். அதே போல இந்த ஆயுத எழுத்து ஆயுதம் தனித்து நிலையில ஆயுதத்திற்கு அரை மாத்திரை அளவு என்று சொல்றேன். இதெல்லாம் மாத்திரையினுடைய தன்மையாக இருக்கின்றது. அப்ப மாத்திரை என்றால் கால அளவு, எழுத்துக்களை ஒழிக்கக்கூடிய கால அளவு நிலையை பற்றி கூறக்கூடியதுதான் மாத்திரை. இது இலக்கண நன்னூல் என்று சொல்லக்கூடிய பவணந்தி முனிவர் 12ஆம் நூற்றாண்டு தொடக்கம் 13ஆம் நூற்றாண்டு முடிவிலே வாழ்ந்த ஒரு மாபெரும் முனிவராக கருதப்படுகிறார். அவர் இலக்கணம் வகுத்திருக்கிறார். நன்னூல் என்ற புத்தகம். அந்த இலக்கணம் தான் இந்த பள்ளிகளுக்கெல்லாம் கையாளப்படுகிறது. நீங்கள் கல்லூரிகள்லாம் போனீங்கன்னா தொல்காப்பியருடைய இலக்கணம் வந்து கையாளப்படுகிறது. அப்படி நன்னூலர் சொல்லுகிறார் என்ன அப்படின்னா கண்ணிமை கைநொடி அவ்வே மாத்திரை. அந்த அளவுதான் மாத்திரை என்கிறார். அதுதான் அந்த எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவை மாத்திரை என்று சொல்லுகிறார்கள். அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பதிவில். அடுத்த பதிவில் நம்ம முதல் எழுத்து சார்பெழுத்து அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.